நிறைய சூரியன் திசையில புத்திகளை 9 புத்திகளை பத்தி நம்ம ஒவ்வொன்னா பாத்துக்கிட்டே இருக்கோம். இப்போ அடுத்ததா கடைசியா சுக்கிரன் புத்தி. இந்த சுக்கிரன் புத்தி இந்த பேரை வேணா நாங்க நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். இந்த சுக்கிரன் புத்தி எத்தனை நாள் இருக்கும், இதுக்கான பரிகாரங்கள் என்னங்கிறது நமக்கு தெரியாது. சோ ஐயா இன்னைக்கு தெளிவா இப்ப சொல்ல போறாரு, கேட்கலாம். சொல்லுங்க ஐயா. அம்மா நல்ல கேள்வி கேட்டுக்கிறாங்க. அதாவது என்னன்னா, சூரியன் திசையில சுக்கிரன் புத்தி எவ்வளவு நாள் நடக்கும், அதுக்கு என்ன எளிய பரிகாரம்னு கேக்குறாங்க. இது ரொம்ப சந்தோஷமான கேள்விதான். முதல்ல சுக்கிரன் திசையில, அதாவது சூரியன் திசையில சுக்கிரன் புத்தி சரியா 12 மாசம். 12 மாசம் ஒரு வருஷத்துக்கு அந்த புத்தி இருக்கும். ஒரு வருஷம் கொஞ்சம் கஷ்டம். ஒரு வருஷம் அந்த புத்தி இருக்கும். சுக்கிரன்னா என்ன, உங்களுக்கு இசை, நடனம், நாட்டியம், கலை, பரதம் வராதவங்களுக்கு கூட பாட்டு, வராதவங்களுக்கு கூட பாட்டு வரும். சங்கீதம் வராதவங்களுக்கு கூட சங்கீதம் வரும். அவங்க மேக்கப் பண்ணலீங்கோட மண்ணைக்கு அந்த புத்தியில அவங்க மேக்கப் பண்ணுவாங்க. தன்னை அழகுபடுத்திக்குவாங்க. இது எல்லாமே அந்த புத்தி தான். அதாவது குட்டி சுக்கிரன் கொட்டி கமத்துமா, எல்லாத்தையும் கொடுத்து புடுங்கிடும். அதனால கொஞ்சம் பார்த்து அவங்க அனுசரிச்சு வாழணும். கொடுத்து புடுங்கிடும். ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் நல்ல நிலைமையில இல்லைன்னா, அந்த சுக்கிரன் கிட்ட பெரிய பணத்தை கொடுத்து நிறைய வேலை வாங்கிட்டு அந்த பணத்தையும் அழிச்சிட்டு தொழிலையும் கெடுத்துட்டு போட்டு போயிடும். அது சிறு வயசுல வருது இல்லைங்களா சுக்கிரன். அதனால சிறு வயசுல ஒரு 17, 18, 20 வயசு பையனுக்கு சுக்கிரன் புத்தி வந்தா, அந்த நேரத்துல அவர் என்ன பண்ணுவாரு, வண்டி வாகனம் வாங்குவாரு. அவர் ஸ்டைல்ல அவர் போய் எல்லாத்தையும் முடிச்சிருவாரு. இதே ஒரு 50 வருஷம் 60 வருஷம் இருக்கிறவங்க சுக்கிரனா இருந்தா, அவங்க நிதானமா அந்த காசை வச்சு என்ன பண்ணணும்னு நினைப்பாங்க இல்லையா? அத குட்டி சுக்கிரன் கொட்டி கமத்திடும். அப்ப குட்டி சுக்கிரன், குட்டியா இருக்கிறவங்களுக்கு சுக்கிரன் திசை வந்தா அது குடும்பத்துக்கு தான் யோகம், அவருக்கு அது யோகம் இல்லை. அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு மெயின் என்னன்னா, அந்த ஜாதகத்துல அதாவது சூரியன் திசையில சுக்கிரன் புத்தி யாருக்கு நடந்தாலும் அவங்களுக்கு எளிய பரிகாரம் இருக்கு. அந்த சொல்றாங்க. இப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுக்கிரனாலே உங்களுக்கு ஸ்ரீரங்கம் தான். அதாவது சுக்கிரனுடைய அம்சம் பிறந்தது திருச்சியில ஸ்ரீரங்க கோயில்ல ஆண்டாள போய் பார்த்துட்டு வரணுங்க. திருச்சி ஸ்ரீரங்கம் ஆண்டாள் அப்படியார், அவங்கள போய் பூமாலை வாங்கி ஒரு அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு வரலாம். சுக்கிரன் என்பது பெண்கள். கன்னி பெண்ணுக்கு வெள்ளி கொலுசு வாங்கி தானம் செய்யலாம். கன்னி பெண்கள் கல்யாணம் ஆகாம இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வயசுக்கு வந்த பெண்ணுக்கு வெள்ளி கொலுசு வாங்கி தானம் செய்யலாம். அதே போல சுக்கிரன் புத்தி ஒரு வருஷத்துக்கு அவங்களுக்கு நடக்கிறதுனால ஒரு வெள்ளி காசு மகாலட்சுமி நாணயம் என்னைக்குமே பாக்கெட்ல இவங்க வச்சுக்கலாம். இதுவே சுக்கிரன் கூட வர மாதிரிதான். வெள்ளி காசு பாக்கெட்ல எப்பவுமே இருக்கணும். அந்த உலோகத்துக்கு அந்த சக்தி இருக்கு. வெள்ளி நாணயம், சுக்கிரன் புத்தி. ஆமா, வெள்ளி நாணயம். அதே போல மொச்ச பயிர் வேக வச்சு அவங்களுடைய குலதெய்வம் கோயிலையோ அல்லது சுக்கிரனுடைய கோயிலையோ கொண்டுட்டு போய் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில தானம் பண்ணிட்டு வரலாம். மொச்ச பயிர் வேக வச்சு இது எல்லாமே கோயில்ல முறைப்படி அவங்க செஞ்சா இது ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப ஈஸியா தான் இருக்கு எல்லா பரிகாரங்களும். ஆனா நம்ம கரெக்டா நமக்கான அந்த நேரத்தை ஒதுக்கிதான் பண்றோம். அவங்க செய்யணுங்க. இப்ப பரிகாரத்தை எப்படியோ ஆராய்ச்சி பண்ணி நமக்கான ஒரு பெரிய முயற்சியே. கண்டிப்பாங்க. பரிகாரத்தை எப்படியோ ஆராய்ச்சி பண்ணி நம்ம எடுத்து மக்களுக்கு கொடுத்துட்டோங்க. அதை கரெக்டா அவங்க பயன்படுத்தணும் இல்லையா? இப்போ சுக்கிரனா மேக்கப்னு சொல்லிட்டோம். மேக்கப் ஜாமானங்கள் என்னென்ன இருக்குதுங்க, பவுடரு, சோப்பு, சீப்பு, ரிப்பன், இந்த மாதிரி அலங்கார பொருட்கள், கண்ணாடி, ஃபேர் லவ்லி, இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா. இதெல்லாம் ஒரு செட்டு வாங்கி ஒரு கன்னி பெண்ணுக்கு தாராளமா வெள்ளிக்கிழமை கொடுத்தாங்கன்னா அவங்க அலங்காரம் பண்ணி அவங்க மனசு கொடுத்து நல்லா இருக்கான்னு கேட்டா இவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். இதெல்லாம் அந்த காலத்துல இந்த நாடகம் போடுவாங்க பாத்தீங்களா, அந்த நாடகம் போடுறவரு சாதாரணமா வருவாரு. ஆனா அந்த மேக்கப் பண்ணாருன்னா முருகர் மாதிரி வள்ளி தெய்வான மாதிரியே அப்படியே தத்துவமா வரும்போது இவங்க அவங்களாவே ஆயிடுறாங்கல்ல. அது காரணமே பேன்சி பொருள்கள் தானே. அப்போ அது இன்னொருத்தர் கொடுக்கும் போது அவ்வளவு மனம் குளிர அப்படி குளிர்ச்சி பண்ணும் பொழுது அந்த சுக்கிரன் புத்தி அந்த ஜாதகக்காருக்கு அவ்வளவு அழகா வேலை செய்யும். ஆமா, கண்டிப்பா நடக்கும். அப்ப இந்த மாதிரி அதாவது சூரியன் திசையில சுக்கிரன் புத்தி இருக்கிறவங்க உடனே இப்ப இந்த பரிகாரத்தை செஞ்சிருங்க. இன்னும் நிறைய நீங்கள் திசைகள் இருக்கிறதெல்லாம் பார்க்க போறீங்க. நிறைய புத்திகள்லாம் ஐயா கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இப்போ நம்ம இப்போ இது வரைக்கும் நம்ம 9 புத்திகள் இது எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இன்னைக்குதான் தெரிஞ்சது எல்லாருக்கும். எனக்கு இருக்கிறது ஒரு புத்தி நான் தெரிஞ்சுட்டு இருந்தேன். ஐயா மூலமா இன்னைக்கு சூரியன் திசையிலேயே பாத்தீங்கன்னா 9 புத்திகள் இருக்குங்கிறதையும் அதற்கான பரிகாரங்கள்
அது எவ்வளவு நாட்கள் இருக்கும் அப்படிங்கறதையுமே தெளிவா உங்களுக்காக சொல்லியிருக்காரு ஐயா. சோ இதை நீங்க முழுமையா பார்த்து கேட்டுட்டு உங்களுக்கு இந்த மாதிரி திசைகள் புத்திகள் இருந்துச்சு அப்படின்னா இதுக்கான பரிகாரத்தை உடனடியா பண்ணுங்க. மேலும் நீங்க இன்னும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கணும், நான் நேரடியா ஐயாவை மீட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கனாலுமே நீங்க ஐயா வந்து தாராளமா வந்து பார்க்கலாம். ஐயாவுடைய முழு விவரங்கள் வந்து உங்களுக்காக நாங்க கொடுத்துடுறோம். நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு ஐயாவை சந்திக்கலாம். நம்மளுடைய வாழ்க்கை இன்னும் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். ஜாதக ரீதியில தான் இன்னைக்கு எல்லாருமே போயிட்டு இருக்காங்க. சோ அந்த வகையில உங்களுக்கு எல்லா பரிகாரங்களும் ஜாதகத்தையும் கரெக்டா கணிச்சு சொல்லிடுவாரு ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா, நிறைய விஷயங்கள் சொல்லிங்க. நானும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன், மக்களும் தெரிஞ்சுக்கிட்டாங்க.